கருப்பன் குசும்பன் என்று ஒரு சொலவடை இருக்கிறது. அந்த மாதிரி அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார். குளிக்காமல் 2 பேர் வந்திருப்பதாக சொல்லி அவர்களை அழைத்ததும் எல்லோரும் திருவென முழித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். துரை பூசாரி கேட்ட கேள்விக்கு நம்முடைய குழுவை சேர்ந்த 2 பேர் பதிலளித்தனர். சாமி நாங்க தான். நாங்க சென்னையில இருந்து வந்ததுனால அப்படியே. சென்னையில இருந்து வரேன், நான் இமயமலையில இருந்து வரேன். இல்ல நம்ம இடம் தேடிட்டே இருந்ததுனால முடியலையா, நாளைக்கு வரையில குளிச்சுட்டாங்க. ஆம், நம்முடைய குழுவை சேர்ந்தவர்கள்தான் குளிக்காமல் இங்கு வந்திருக்கிறார்கள். செங்காட்டு கருப்புவின் வாக்கு சொல்லும் நிகழ்வை தவறவிட்டு விடக்கூடாது என்று ஓய்வு கூட எடுக்காமல் இங்கு வந்ததுதான் அதற்கு காரணம். நம்முடைய குழுவின் நியாயமான பதில் அவருக்கு புரிந்திருந்தாலும் அவர் எழுந்து சென்றது நமக்கு அதிர்ச்சியை தந்தது. சிரித்துக் கொண்டிருந்த அனைவரும் இனம் புரியாத கலக்கத்தில் இருந்தனர். செங்காட்டு கருப்பசாமியின் கருவறையில் வந்து கண்ணை மூடிக்கொண்டு நின்ற அவர் முகம் சிரிப்பையும் கோபத்தையும் மாறி மாறி வெளிப்படுத்துவதை பார்க்க முடிந்தது. செங்காட்டு கருப்பு ஏதோ ஒன்றை துரை பூசாரிக்கு உணர்த்துவதாக நாங்கள் புரிந்து கொண்டோம். திடீரென கண் திறந்த அவர் இந்த கோயிலின் சக்தியை பற்றி சந்தேகித்தவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பினார். ஒன்றும் பெரிய நிலையில் அப்படி ஒன்று நிலைப்பாடு தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசுனது யாருப்பா? இந்த மாதிரி யாரும் பேசுனீங்களா? பெரிய நிலையில சொல்றாங்க. அனைவரும் பயத்தில் இருந்தனர். யாரும் அவர் முன் வந்து நிற்கவில்லை. கண்ணை மூடியிருந்த செங்காட்டு கருப்பு திரும்பவும் சிரித்தார். திறமைக்கு உள்ள பரிசீலனை. சிரித்தவர் உக்கிரமாக பேசினார். இன்று நமது குழு படம் பிடித்தது வரை போதும் என்றும் நாளை செங்காட்டு கருப்பு யார் என்பதை தான் உணர்த்துவேன் என்றும் அவர் சொன்னது கர்ஜித்ததை போல் இருந்தது. அவரின் கோபத்திற்கு முழுவதுமாக ஆளான நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி நின்றோம். இது ஒரு நாளில் என்னை பற்றி ஆராய்ஞ்சிட முடியுமான்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முதல் நாள். ஆனால் நாளைக்கு முழுசாக நம்மளுடைய சித்து விளையாடும். நாளைக்கு உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நிலை என்ன? மறுநாள் காலை மீண்டும் செங்காட்டு கருப்பசாமியின் கோயிலுக்கு வந்தோம். பொதுவாக வாரத்தில் 3 நாட்கள் துரை பூசாரி வாக்கு சொல்வார். இன்று 2வது நாள். நேற்று அவர் வாக்கு சொல்லும் நேரத்தில் நம்முடைய குழு அவரின் கோபத்திற்கு ஆளாகி இருந்தது. இன்று அவர் என்ன செய்ய போகிறார் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் செங்காட்டு கருப்பசாமியிடம் மனதார வேண்டிக் கொண்டுதான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். காலை நேர பூஜையில் துரை பூசாரி பரபரப்பாக இருந்தார். ஒவ்வொரு சந்நிதியிலும் சென்று வணங்கினார். கடைசியாக ஒரு சன்னதியில் இருந்த வாள், தண்டம், தூக்கு சட்டி போன்றவைகளை எடுத்து வந்தார். நாம் பார்த்திருப்போம். ஆனால் வனதெய்வம் சூட்சமமாகவோ அல்லது அரூபமாகவோ வருவதாக சொல்லும் விசித்திர நிகழ்வை இன்றுதான் பார்க்கப் போகிறோம். இது நீலகிரி மாவட்டம் சோலூர் பகுதியில் இருக்கிற கோக்கால் கிராமம். இந்த கிராமத்தில்தான் இன்றிரவு வனப்பூஜை நடக்க இருக்கிறது. அந்த பூஜையில் வனதெய்வமே சூட்சமமாக தன்னை உணர்த்தும் என்பது நம்பிக்கை. கோத்தார் இன மக்களின் பாரம்பரிய பூஜைக்காக இன்று இரவு வரை நாம் காத்திருக்க வேண்டும். காலை நேரம், சுத்தமான குளிர்ந்த காற்று, பனி படர்ந்த இளம் வெயில் என இயற்கைக்கு நடுவில் இருப்பது நம்முடைய தேடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. மலைக்காட்டிற்கு நடுவில் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை இம்மக்கள் வாழ்வது நகர நெரிசல்களுக்குள் சிக்குண்டு வாழ்பவர்களின் பொறாமையை பெறக்கூடும். ஊருக்குள் நாங்கள் சென்றதும் அங்கிருந்த அனைவரும் எங்களை சற்று வினோதமாக பார்த்தனர். யாரும் நம்மிடம் பேச முன்வரவில்லை. அவர்களுக்குள்ளாகவே
ஏதோ பேசிக்கொண்டனர். அவர்களின் இந்த செயல்பாட்டிற்கு காரணம் புரியாமல் நின்றோம். இந்த சூழ்நிலையில் யாரிடம் சென்று எதை கேட்பது என்று ஒரு சிறு தயக்கம் எங்களுக்குள் இருந்தது. ஆனாலும் அவர்கள் நம்மிடம் பேசாததற்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டு என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. அங்கு என்னதான் நடக்கிறது என்று சற்று பொறுமையுடன் கவனிக்கத் தொடங்கினோம். பெரும்பாலான மக்கள் குளிருக்கு இதமாக அந்த இளம் வெயிலில் நின்று கொண்டிருந்தனர். அதில் வயதானவர்கள் வெள்ளை நிற போர்வையை போர்த்தியிருந்தனர். ஊருக்கு நடுவில் கிட்டத்தட்ட 15 அடி உயரத்திற்கு ஒரு கல் நடப்பட்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட சிறு அறை ஒன்று இருந்தது. அந்த நேரத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 2 சிறுமிகள் அந்த கல் தூணின் முன்னால் நின்று அதை வணங்கத் தொடங்கினர். ஒன்றும் புரியாத நாம் அந்த கல் தூணை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தால் இங்குள்ள மக்களை தொடர்பு கொள்வதற்கே சிரமமாக இருக்கிறது. ஆனால் இறுதியாக 2 நபர்கள் எங்களிடம் பேச முன்வந்தனர். அதில் ஒருவர் சந்திரபெல்லன், மற்றொருவர் கண்டீஸ்வரன். இது சோலூர் கோக்காலுங்க, நீலகிரி ஆதிவாசி படுகுலா கோத்தகிரின்னு சொல்லிட்டு இது எங்களுது. இது நாங்கள் பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. என் பேர் கே சந்திரபெல்லன். நான் ஒரு பூசாரி. குலதெய்வ ஐநூறு அம்மனூருக்கு குலதெய்வத்துக்கு நான் ஒரு பூசாரி. என் பேர் காடீஸ்வரன். நான் சோலூர் கோக்கால், அதாவது இது முதல்ல பேர் படைக்குள்ளா கோத்தகிரின்னு. நான் ஐநூறுக்கு நான் பூசாரியாக இருக்கேன். ஐநூறு அம்மனூருக்கு வயசு 48 ஆகுது. எங்கள் குலதெய்வத்துக்கு நான் பூசாரியாகி இப்போ 8 வருஷம் ஆச்சு. ஒரு 10 வீட்டை ஒரு ஊராக்குனாங்க. அந்த ஊரானது இப்போ ஒரு 10-100 குடும்பம் ஆகிட்டோம். இப்போ இங்கே இப்போ கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது, வன பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரம் நாங்கள் அம்பு விடுற சாஸ்திரம், வனவிலங்க வேட்டையாடக்கூடிய ஒரு சாஸ்திரம். இருவருமே இந்த ஊரில் இருக்கிற ஐயனூர் அம்மனூர் கோயிலில் பூசாரியாக இருக்கின்றனர். அந்த கோயிலின் தெய்வத்திற்காக நடத்தப்படும் வன பூஜையில் கலந்து கொள்வதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து நம்மிடம் பேச அவர்கள் முன்வந்திருக்கின்றனர். ஆனால் வழக்கமாக இந்த ஊர் மக்கள் வெளியில் இருந்து வரும் எந்த மனிதர்களிடமும் பேசுவதில்லை. அப்படி பேசுவதாலோ இல்லை அவர்களின் நட்புகளை பெறுவதாலோ தங்களது கலாச்சாரம் கெட்டுப்போய்விடும் என்று தீர்க்கமாக நம்புவதே அதற்கு காரணம். அது மட்டுமல்லாமல் தங்களது தெய்வத்திற்காக வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படும் வனப்பூஜைக்கென்று பல சடங்கு சம்பிரதாயங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் இருப்பதாக நம்மிடம் தகவல் தெரிவிக்கின்றனர். நிச்சயமாக அவங்க எந்த கலெக்டர் வேலையாக இருந்தாலும் சரி அந்த டைமுக்கு அவங்க வந்தே ஆகணும், அதில் கலந்துக்கணும், கட்டுப்பாட்டு கொண்டு வரணுங்கிறது அவங்களா ஆகணும். நாங்கள் அதை இல்லைனாக்கா அந்த ஆள் ஊருக்கு சேர்த்துக்க மாட்டோம். என் பேர் கபாலன். எங்கள் முன்னோருங்க, தாத்தாங்க, எங்கள் அப்பாங்க, இப்போ நான் பரம்பரையாக இந்த கோக்கால் எங்களுக்கு பூர்வீகம். இந்த எங்கள் கலாச்சாரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து வந்துட்ருக்கோம். ஆஃபீஸ் போய் நம்ம ஆஃபீஸரு மேனேஜர்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்புறம் நாங்கள் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 4 நாள் லீவ் கேட்போம். அந்த சுச்சுவேஷனில் அவங்க லீவ் கொடுப்பாங்க. அந்த லீவை எடுத்து நம்ம இங்கே ஊரில் விரதமாக இருந்து சாமிக்கு பூஜை பண்ணுவோம். பசங்க படிக்கிறாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஒரு 3-4 நாள் லீவ் போட்டு பூஜை முடிகிற வரைக்கும் நாங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 நாளைக்கு, ஒரு 15-20 நாளைக்கு விரதம் இருப்போம். அந்த விரதம் இருக்கிற நாளில் நாங்கள் எங்கள் கல்ச்சர் உடையில் தான் இருக்கணும். அந்த கல்ச்சர் உடையில் நம்ம ஆஃபீஸ் போனால் கேட்பாங்க. அப்போ நம்ம இப்படியே போய் அவங்களுக்கு பழகிருச்சு. அவங்க அரசாங்க உத்தியோகத்தாலும் சரி, எந்த இதில் பிஸ்னஸ் மேனானாலும் சரி, நாங்கள் அவங்கள தெய்வத்துக்கு தான் கட்டுப்படணும். தெய்வத்துக்கு கட்டுப்படாமல் எங்கள் மக்கள் இருக்க மாட்டாங்க. எங்கள் கோத்தா இன ஜாதி எக்கார்ந்து கொண்டு ஒரு மதம் மாறக்கூடாது. அவர் எந்த உத்தியோகத்தமாக இருந்தாலும் சரி அதை ரிசைன் பண்ணி வந்தே ஆகணும். இந்த தெய்வத்தை காத்தே ஆகணும். எனக்கு சாப்பாடு இருக்கோ கஞ்சி இருக்கோ அது இல்லை, எனக்கு கஞ்சி இருந்தால் போதுமா தோறாமல் எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு பிரியாணி தேவையில்லை. எங்களுக்கு தெய்வம் முக்கியம், அப்பா அம்மா முக்கியம்.